சாதாரண ஓபிஎஸ் இவர் 1996 பெரியகுளம் முனிசிபல் சேர்மனாக இருந்தவர் இவர். 2001 மிடில் தமிழ்நாடோட சிஎம். இது வேற யாருக்குமே நடக்காத ஒரு ஆச்சரியம், அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்தது. 2001 இவருக்கு சீட் கிடைக்குது. இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்தார். இவர் தொடர்ந்து 11 முறை பட்ஜெட் போட்டிருக்காரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ன அது மாதிரி, அப்புறம் முதல்வர் 3 முறை, இப்படி இவருக்கு எல்லா பதவியும் கிடைச்சிருச்சு இவருக்கு. டிடிவி அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 5 நாள் ஒரு பொருத்தம் இருந்தாருன்னா திரும்ப ஒரு முதலமைச்சர் ஆயிருப்பார். இவரையும் அவசரப்பட்டாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு அரசியல் அனாதையாகி விட்டார். இந்த 2026 தேர்தல் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கையோட ஒரு இறுதி அத்தியாயம் சொல்லாமா? ஓபிஎஸ் இந்த தேர்தலில் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் வீழ்ச்சிக்கு ஒரே காரணம் சொன்னா, இவர் என்ன செய்தார்னா எம்ஜிஆர் மாளிகைக்கு உள்ளார பூந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டார். எடப்பாடி சொன்னார் உள்ள டாக்குமெண்ட்லாம் காணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஒரு கால் நாளைக்கு ஏடிஎம்கே நல்ல சீட்டு மெஜாரிட்டி கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது இவர் ஒரு பெரிய லயபிலிட்டியாக இருப்பார். ஓபிஎஸ் ஒரு பவர் சென்டராக இதுவாக மாறுவார், ஒரு லயபிலிட்டி ஆகிடுவார். ஸோ அதெல்லாம் பழனிசாமி நிறைய யோசிக்கிறார். இவரை விட்டு வச்சா இவர் சும்மா இருக்க மாட்டார். வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு அணிகள் எந்தெந்த அணிகளுக்கு போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. மிகச்சிலர் மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஆள் ஓபிஎஸ் 3 முறை தமிழ்நாடோட முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே சேரதுக்கான முயற்சிகளே தொடர்ந்து இருக்கார். எந்த கட்சியில் சேராரா, புது கட்சி ஆரம்பிக்கிறாரா என்ன இல்லாமல் அவருக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு அரசியல் அனாதையாகி விட்டார். அதுதான் உண்மை. அவரை எடுத்துக்க யாருமே தயாராக இல்லை. அவர் எந்த பக்கம் போகிறதுன்னு அவருக்கே தெரியல. அவர் கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிட்டு இருக்காரு. அவரால் எந்த பக்கமும் போக முடியாது. யாருமே அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையில் இருக்கார். எந்த பழனிசாமி மேலே சரமாரியாக கேஸ் போட்டாரோ, ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாத்தையும் போட்டாரோ, அந்த பழனிசாமிகிட்ட அண்ணன் பழனிசாமிங்கிறாரு. பழனிசாமிகிட்ட நான் எப்படி வேணால் நான் சரண்டர் ஆகிறேங்கிறாரு. நான் என்ன வேணால் செய்கிறேங்கிறாரு. நான் இனிமேல் ஃபர்தராக பிரச்சனை பண்ண மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எல்லா நிபந்தனைகளுக்கு நான் தயாருங்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப இறங்கி வந்துட்டார். எனக்கு எப்படியாவது மடிப்பிச்சை கொடுங்கிற லெவலில் வந்துட்டார். அதுதான் உண்மை. ஆனால் எடப்பாடி இவரை சேர்த்துக்க தயாராக இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னா, அவர் நடுவில் திமுகவுக்கு போவார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் திமுகவில் போய் என்ன பண்ணுவார்? அவருக்கு அங்கே ஒன்றுமே இடமில்லைங்க. ஏன்னா இவர் ஒரு சீனியராக இருந்திருக்காரு. 3 முறை முதல்வராக இருந்திருக்காரு. அங்கே போய் அவரால் யாருக்கு எப்படி வேலை செய்ய முடியும்? யங் ஜெனரேஷன் வந்துருச்சு. இவர் நேற்று வரும் புரட்சி தலைவி இப்படியே பேசியே வந்துட்டார் 25 வருஷமாக. இப்போ திமுகவில் போய் கலைஞர், தளபதி, இளைய தளபதி இப்படிலாம் பேசிட்டு நிற்க முடியாது. அது அவருக்கே ஒத்து வராது. அது அங்கே சுத்தமாக அவர் ஒட்டவே மாட்டாங்க. வேணா அங்கே ஒரு 2 சீட் தராங்கன்னு வச்சுங்க, சரி இவர் ஓட்டையும் விடணும்னு யார் வேலை செய்வாங்க அவருக்கு? அங்கே இதுவும் ரூல்ட் அவுட். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? தாவேக்கா இருக்குது. விஜய் கட்சியில் ஏற்கனவே அங்கே செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே அங்கே சரியான மரியாதை இல்லைன்னு ஒரு தகவல்லாம் வருது. அவரே புழுங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. அவரே புஷி ஆனந்த் பேச்சை கேட்டு தான் நடந்துக்கிறாரு. எல்லாமே புஷி ஆனந்த் சொல்படி தான் கேட்குறாரு. தெரிந்தோ தெரியாமலோ 3 முறை முதல்வர் இவர். ரொம்ப இறங்கியும் போக முடியாது. ஒரு நாஞ்சில் சபத்து லெவலில் இவரால் போக முடியாது. மோரோவர் இவர் ஒரு நல்ல ஸ்பீக்கரும் கிடையாது. இவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஐடியாஸ் கிடையாது. கட்சியை நடத்துறதுக்கு பெரிய ஐடியாஸ்லாம் கிடையாது. ஒரு பன்ருட்டி மாதிரி அந்த மாதிரி ஐடியாஸும் அவர் கிடையாது. இவர் என்ன கெப்பாசிட்டியில் அங்கே போய் நிற்பார்? அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ இவருக்கு அதிமுகவில் இடமே இல்லை, நீ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதிமுக வேண்டாம்னு சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இவர் அதிமுக தலைமையை எதிர்த்து சட்ட போராட்டமே நடத்திட்டுருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் சின்னம் தொடர்பாக
பொதுச் செயலாளர் தொடர்பாக எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணி நிறைய வழக்கில் அடுக்கடுக்காக தலை சுற்றுது, அதெல்லாம் படித்தா. இதெல்லாம் தவிர எடப்பாடிக்கு இவருக்கு மேலே உள்ள மிகப்பெரிய கோவம் என்னென்னா, என்னுடைய நினைவுக்கு பொதுக்குழுன்னு நினைக்கிறேன், வானகரத்தில் பொதுக்குழு நடந்துகிட்ருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில். இவர் என்ன செய்தார்னா, எம்ஜிஆர் மாளிகைக்கு உள்ளார பூந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எடப்பாடி சொன்னார், உள்ளே உள்ள டாக்குமெண்ட்லாம் காணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். உள்ளே பூந்து எம்ஜிஆர் வளர்த்த ஒரு கட்சி, அம்மா வளர்த்த கட்சியில் உள்ளே பூந்து கட்சி ஆஃபீஸ்க்குள்ளேயே ரகலை பண்ணிட்டாரு. நாங்கள்லாம் புனிதமாக மதிக்கும் இடம் அது, அந்த இடத்துல பூந்தே ரகலை பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லி அவர் கொதிச்சு போய் பேசினார். அதெல்லாம் இப்போ வரணும் பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் நிறையா அடுக்கடுக்காக தவறுகள் பண்ணிட்டார். இவர் உயரம் என்னன்னு இவருக்கு தெரியாதையே பல தவறுகளை பண்ணிட்டார். இவரை முதல்ல கொஞ்சம் இவர் பெரிய ஆள் அப்படின்னு எல்லாரும் நினச்சவங்க அதிமுகவில் இவர் ஏதோ செய்வார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவர் கூட இருந்தவங்களில் பாதி பேர் இந்த மாதிரி திமுகவுக்கு போயிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம், குன்னம் ராமச்சந்திரன் அரசியல் விட்டே விலகிட்டார். ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? குன்னம் ராமச்சந்திரனுக்கு ஓரளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, கொஞ்சம் தன்மானம் இருந்ததால் தான் குன்னம் ராமச்சந்திரன் என்ன பண்ணிட்டார்னா, திமுகவுக்கு போகிறேன்னு முதல் நாள் சொல்லிவிட்டு அப்புறம் அன்று இரவு முழுவதும் நான் அழுதேன், என் மனைவியும் என் மகளும் கேட்டார்கள், இந்த வீட்டில் பெரிய ஜெயலலிதா படத்தை மாட்டி வச்சிருக்கே, இதை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சில கேள்விகள் கேட்டாங்க. இத்தனை வருஷமாக அம்மா அம்மான்னு சொன்னி இப்போ அதெல்லாம் சொல்லாத இருக்க போறியா அப்படிலாம் கேட்டாங்க. நான் மனசு நொந்துட்டேன், ராபுரை அழுதேன், காலம்புரை முடிவு எடுத்துட்டேன், அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். குன்னம் ராமச்சந்திரன் ஒரு மிடில் லெவல் லீடர் தான், ஒரு டாப் லெவல் லீடர் இல்லை. அவருக்கே அந்த தன்மானம், ரோஷம், ஐயோ இதில் போய் சேரக்கூடாது, இனிமேல் போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான் வேறு வழி இல்லை இப்போதைக்கு. அந்த மாதிரி அவர் அரசியலில் இனிமேல் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா அவரை எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த ஆள் யாருங்கிறது எல்லாருமே சரியாக புரிஞ்சுட்டாங்க. அல்லது இன்னொன்றும் செய்யலாம், இந்த தேர்தலில் ஓபிஎஸ் நான் இந்த தேர்தலில் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கு இவர் டிடிவி மூலமாக சீட்டு வாங்கி தரலாம், அது வேணால் செய்யலாம். இந்த எலெக்ஷனில் அவர் ஒதுங்கி இருக்கிறது என்னை பொறுத்தவரை அது நல்ல ஒரு வழி. அரசியலை விட்டு ஒன்று வெளில போயிடலாம், வேறு வழி இல்லை. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒரு பேட்டி சொன்ன மாதிரி பெரியகுளத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சொல்கிறார் இப்போ டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி டிடிவி தினகரன் நினச்சா என்னையும் சேர்த்துற முடியும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு. டிடி தினகரன் அதை காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? டிடிவி நிச்சயமாக செய்வார். ஏன்னா டிடிவிக்கும் பன்னீருக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஆரம்ப காலத்தில் டிடிவி ஜெயிச்சதுக்கு பெரியகுளத்தில் பன்னீர் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காரு. அதே மாதிரி பெரியகுளத்தில் டிடிவி நின்ற போது இவர் பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் அவர் ஓபிஎஸ்க்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு. இப்படி 2 பேரும் பரஸ்பரம் உதவி செய்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஐடியாலஜிஸ், 2 பேருமே அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. சசிகலா ஆட்ட நெருக்கமான உறவு வச்சுருந்தவங்க ஒரு வாரத்தில். 2 பேருமே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த நட்பு கருதி டிடிவி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு செய்திகள் வருது. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, டிடிவி இவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவரை டிடிவி இவரை நல்லா திட்டினார், அதிகமாக திட்டினார். பழனிசாமியை 10 தோல்வி பழனிசாமிங்கிறது அவரை நோபல் பரிசு தரலாம் அப்படின்லாம் கிண்டல் அடித்தார், பயங்கரமாக கிண்டல் அடித்தார். என்ன துரோகத்துக்கு நோபல் பரிசு தரலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறையா பேசினார். அவர் திட்டத்தோடு நிறுத்திட்டார். ஓபிஎஸ் இவர் எப்படி காலி பண்ணலான்னு சொல்லி பல சூழ்ச்சிகளை பண்ணார். தர்ம யுத்தம் நடத்தினார், 11 எம்எல்ஏ வெளில கொண்டு வந்தார். இப்படி பல காரியங்களை செஞ்சு சட்ட போராட்டம், இப்போ இன்னும் இந்த போராட்டம் நடக்குது. அதனால இவர் இன்னைக்கு வேறு வழி இல்லாத நிலைமையில் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. இது இன்னைக்கு. ஆனால் ஒரு கால் நாளைக்கு ஏடிஎம்கே நல்ல சீட்டு மெஜாரிட்டி கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது இவர் ஒரு பெரிய லயபிலிட்டியாக இருப்பார். ஓபிஎஸ் ஒரு பவர் சென்டராக இதுவாக மாறுவார், ஒரு லயபிலிட்டி ஆகிடுவார். ஸோ அதெல்லாம் பழனிசாமி நிறைய யோசிக்கிறார். இவரை விட்டு வச்சா இவர் சும்மா இருக்க மாட்டார். அதனால தான் இவர்கிட்டே வேண்டான்னு நினைக்கிறார். அவருக்காவது ஒரு சலுகை கொடுத்தாரு, இவருக்கு அந்த எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. கொடுத்தால் சரியாக வரமாட்டார்னு. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே டெல்லியில் அமித்ஷாட்லாம் பேசி பார்த்துருக்காரு.
பியூஷ் கோயல்கிட்ட பேசி பார்த்துருக்காரு, அங்கே எல்லார்ட்டையும் பேசி பார்த்துருக்காரு. அவங்கெல்லாம் எல்லாருமே எடப்பாடி ஒன்று ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதை வந்து பார்த்தீங்கன்னா சார், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பிச்சதும் சரி, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்ததும் சரி, டெல்லியோட சப்போர்ட் அவருக்கு இருந்ததுனால தான் வந்து. ஸோ அந்த சப்போர்ட்டை வச்சு தான் அவர் திரும்பவும் தனக்கு ஒரு லைஃப் இருக்கும்னு நினச்சார் வந்து. ஆனால் இன்னைக்கு டெல்லி அவரை கைவிட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்பயுமே அரசியலில் வந்து இவருக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. இவருக்கு பின்னணியில் ஒன்றும் இல்லை. இவருக்கு சப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லை. இவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அங்கங்கே போயிட்டாங்க. எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இவருக்கு கையில் ஒன்றும் பெரிய சப்போர்ட் இல்லை. இவருக்கு தென் மாவட்டங்களில் ஒரு எண்ணி 4-5 தொகுதியில் இவருக்கு ஒரு அளவு செல்வாக்கு இருக்குது. அது கூட ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. எல்லா தொகுதியிலையும் 5,000-10,000 ஓட்டு இருக்குது அவருக்கு. அவங்க அரசியல் கணக்கு நிறைய போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஓபிஎஸ்ஸா பழனிசாமியா அப்படின்னு யோசிக்கும்போது, பழனிசாமி கையில் இன்னும் வந்து அதிமுக வந்து சாலிடாக இருக்குது. கொஞ்சம் நிறைய போயிட்டா கூட இப்போவும் சாலிடாக இருக்குது. அவர் வந்து எப்படியோ ரெட்டையிலேயே ரீட்டைன் பண்ணிட்டாரு. இவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால மோரோவர் பழனிசாமி ரொம்ப விடாப்பிடியாக இருக்கார். இவரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப இதுவாக இருக்கார். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு சொல்லி அது டிடிவி வேண்டவே வேண்டாம்னு சொல்லி டெல்லிகிட்ட சொல்லிவிட்டு, நான் டிடிவி வேணாலும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியோடைய ப்ரெஷர்னால தான் டிடிவியை சேர்த்துக்கிட்டார் எடப்பாடி. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் எடப்பாடி ஒத்துக்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் இவரையும் சசிகலாவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவங்க ட்ரபிள் ஷூட்டர்ஸ். நாளைக்கு அதிமுக வந்து பதவிக்கு வருது அல்லது அதிகாரம் வந்துருச்சு வச்சுங்களேன், அப்போ ஓபிஎஸ் சசிகலாவில் மறுபடியும் அதிகார மையமாகிடுவாங்க. 2 பேரும் போயஸ் கார்டனில் ஒன்றா சேருவாங்க, பேசுவாங்க. ஏற்கனவே வீடு ரெடி ஆகிடுது ஜெயலலிதா வீட்டு ஏத்தாப்பில். எடப்பாடி வந்து இந்த தொந்தரவுகள்லாம் வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறார். அவர் சொல்லப்போனால் அவர் வந்து டிடிவி ஃபேமிலி கூட வேண்டான்னு நினைக்கிறாரு. அந்த குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு நினைக்கிறார். ஆனால் வேறு வழி இல்லாமல் டெல்லி பிரஷரால் டிடிவி மட்டும் உள்ளே கொண்டு வர்றாரு. மோரோவர் டிடிவிக்கு சில ஏரியாவில் நல்ல ஓட்டு இருக்குது. நம்ம வந்து முக்குளத்தூர் ஓட்டை ஃபுல்லாகவே நம்ம 2 பேரும் இல்லைன்னா முக்குளத்தூர் ஓட்டை சுத்தமாக அடி வாங்கிட்டோம். அதனால கொஞ்சம் அவர் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் அவரை சேர்த்தாரு. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவங்க அதெல்லாம் நினைக்கவே இல்லை. இவர் வேண்டாம், இவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு டெல்லியும் நினைக்குது. அதை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. டெல்லி வந்து ஆப்ஷன் பார்க்க முடியல. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த விஷயத்தில். அவர் கை தான் ஓங்கியிருக்கு. இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. இவர்கிட்ட எம்எல்ஏ இல்லை, இவர்கிட்ட பெரிய அளவில் கேடர் இல்லை. ஸோ அவங்க வந்து எடப்பாடியோட முடிவு தான் எங்கள் முடிவுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அவங்க ஒரு கட்டத்தில். இவர் போய் பார்த்தாரு, பேசுனதுலாம் உண்மை. ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடியை நீ கன்வின்ஸ் பண்ணு, உங்கள் ஊர்லேயே தானே அவர் இருக்காரு, அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, நாங்கள்லாம் ஓரளவு சொல்லலாம் அப்படிங்கிறப்ப சொல்லி அவங்க கை கழுவி விட்டாங்க. ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு வந்து இவர் முதலமைச்சராக இருக்கார் வந்து. அப்போ வந்து சசிகலாவா ஓபிஎஸ்ஸா அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது இவர் தான் அந்த தர்மயுத்தம் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரும் ஒரு ஆதரவு, ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆதரவு எழுந்துச்சு. குஷ்பு கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, ஒரு நாயகன் உருவாகிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ எதிர்பார்க்கப்பட்டவர் இன்னைக்கு வந்து இந்த வீழ்ச்சிக்கு அடைஞ்சிருக்காது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்ஸோட வீழ்ச்சிக்கு ஒரே காரணம் சொன்னால் பேராசை. தன்னுடைய நிலை புரியாமல் ரொம்ப ஆடிட்டார் அவர். ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி அப்படின்னு ஒரு பாட்டு சரஸ்வதி சபத்தில் வரும். யானை வந்து கேரேஜை, சாதாரண பெண்மணி கேரேஜோட கழுத்தில் மாலை போட்டுரும். அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இவருக்கு மாலை எப்படி விழுந்துச்சு? சாதாரண ஓபிஎஸ் இவர். ஏங்க 1996 பெரியகுளம் முனிசிபல் சேர்மனாக இருந்தவர் இவர். 2001 மிடில் தமிழ்நாடோட சிஎம். இது வேற யாருக்குமே நடக்காத ஒரு ஆச்சரியம், அதிசயம் தமிழ்நாட்டில் நடந்தது 5 வருஷத்தில். 5 வருஷம். அதுவும் எங்கே இருந்தார்? வெறும் முனிசிபல் சேர்மன். ஓமந்தூரார், குமாரசாமி ராஜா அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பதவி வாங்கின ஆளு யாருமே கிடையவே கிடையாது. அதை யோசிக்க வேண்டாமா? இவர் பாலச்சந்தர் படத்தில் ஒரு காட்சி காட்டுவாங்க, பழைய பாலச்சந்தர் படத்தில். அது நீர்க்குமிழியோ எதிர்நீச்சலோ எனக்கு நினைவில்லை. ஒரு பேப்பர் ஒன்று கீழே கிடக்கும், ஒரு நல்ல காற்றடிக்கும். நல்ல காற்றடிச்சா அந்த பேப்பர் வந்து போய் அந்த கோபுரத்துக்கு உச்சியில் போய் ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு காற்றடியும் கீழே வந்துடும். இப்போ தான் அந்த நிலைமை தான் இப்போ ஓபிஎஸ்க்கு. ஒரு காற்றடிச்சு மேலே உட்காந்தாரு, இப்போ மறுபடியும் கீழே வந்து விழுந்துட்டார். அது மாதிரி இவருக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குது சொல்லுங்கள்? இவருக்கு வந்து ஒரு விசுவாசி அப்படிங்கிற ஒரே ஒரு பேரில் சசிகலாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து எடுத்த முடிவு. சப்போஸ் சசிகலா வேண்டான்னா கூட இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ நான் கேட்குறேன், அப்போ வந்து பொன்னையன், தம்பிதுரை, இந்த செங்கோட்டையன், இப்படி இத்தனை பேர் இருந்தாங்கல்ல, இத்தனை சீனியர்ஸ் இருந்தாங்கல்ல, அதுக்கு இவர்களையெல்லாம் விட்டுட்டு டக்குனு அவர் கொடுக்கணும். அதை ரியலைஸ் பண்ணணும்ல, மனசாட்சியோட ரியலைஸ் பண்ணணும்ல.
சொல்லப்போனால் அவங்கள தர்ம யுத்தம் பண்ணியிருக்கணும். இதில் யாரோ ஒருத்தர் தர்ம யுத்தம் பண்ணால் கூட அர்த்தம் இருக்குது. இதில் சீனியர்ஸ் யாரோ தர்ம யுத்தம் பண்ணலாம். அம்மாவும் சின்னம்மாவும் எடுத்த முடிவுண்டு அடங்கிட்டாங்க. இவருக்கு அந்த தகுதி வந்துருச்சா? இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் ஒரு சீட் கிடைக்கிது இவருக்கு. 2001 இவருக்கு சீட் கிடைக்கிது. இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருந்தார். இவர் தொடர்ந்து 11 முறை பட்ஜெட் போட்டிருக்காரு. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ன அது மாதிரி, அப்புறம் முதல்வர் 3 முறை, இப்படி இவருக்கு எல்லா பதவியும் கிடைச்சிருச்சு. இவருக்கு அம்மாவுடைய செல்லப்பிள்ளையாகவும் இருந்திருக்காரு. அப்படி அவர் கிடைக்கும்போது அவர் அதை ரியலைஸ் பண்ண விட்டார். ஓபிஎஸ்ஸுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, அவருக்கு சிஎம் போஸ்ட் கிடைச்சவனும் அந்த சிஎம் போஸ்ட்டு தான் தகுதி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சார். அவர் இந்த இடத்த நீ பாதுகாப்பாக வச்சுப்பப்பா, நீ செக்யூரிட்டி, நீ ஜாக்கிரதையாக அந்த இடத்த பார்த்துப்ப அப்படின்ட்டு கொடுத்த இடம் அது, அவ்வளோதான். அதை ஓபிஎஸ் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. தனக்கு அந்த தகுதி வந்துருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முறை டெல்லியில் கலைஞரிடமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் ஏன் டெல்லி அரசியல் வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. ஓபிஎஸ் தன்னோட உயரத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் சசிகலா கேட்குறாங்க, தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற பிளான் தான் எல்லாம் நடக்குது. இவர் மரியாதை கொடுத்துடணும் வேண்டாமா? இப்போ டிடிவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ அவர் அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா உடனே கேஸ் வந்துடுது, சசிகலாவுக்கு குற்றவாளி தீர்ப்பு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் திரும்ப அவங்க எடப்பாடியை தேர்வு பண்ணுறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அப்போது கொடுத்துருந்தார் அப்படின்னா திரும்ப அவங்க ஓபிஎஸ் கூட செலக்ட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. டிடிவி அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 5 நாள் அவர் பொறுத்திருந்தாருன்னா திரும்ப ஒரு முதலமைச்சர் ஆயிருப்பார். இவரையும் அவசரப்பட்டார். இதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குது, ஏதோ பேசிட்டார் அவர். அந்த நேரத்தில் ஏதோ பேசிட்டார் அவர். அதாவது தனக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது 2-3 முறை கிடைச்சிட்டு, இத்தனை ஜாம்பவான்கள் கட்சியில் இருக்காங்க, செங்கோட்டையன் உள்பட, பொன்னையன் உள்பட, தம்பிதுரை உள்பட இருக்காங்க, நம்ம கிடைச்சிச்சு, அவங்களே கொடுத்தாங்க, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டிட்டு பேசாமல் அடங்க வேண்டியதானே இவர் ஏன் டக்குன்னு தர்ம யுத்தம்னு ஆரம்பித்தார்? ஏன் பீச்சில் போய் உட்காந்து ஷோ பண்ணார்? சொல்லப்போனால் ஓபிஎஸ் செய்தது தர்ம யுத்தமே இல்லை, அதர்ம யுத்தம். அதை வெட்கம் இல்லாமல் தர்ம யுத்தங்கிறாரு. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு எடப்பாடி ஏற்றுண்ட அவர் சிஎம்மாக இருந்தார், இவர் டெப்டி சிஎம் இருந்தார்ல. அப்படியே 2017 ட்ராவல் பண்ணியிருக்க வேண்டியதானே. ஒரு கட்டத்தில் ஒற்றை தலைமை அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அப்போ இவர் பேசாமல் இருந்திருக்கலாம்ல. பேசாமல் இருந்தால் இன்னைக்கு ஏற்பட்ட அசிங்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்காது. ஒரு இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா அப்படின்னு ஒரு போட்டி வரும்போது சரி, இவரால் ஏன் வெற்றி பெற முடியல? இபிஎஸ் எப்படி வெற்றி பெற்றார்? இல்லை, இவருக்கு பலவீனம் தான் இருக்கு, பலமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னால் புரியும். இப்போ கலைஞர் சிஎம்மாக இருந்தபோது அன்பழகனும் கலைஞரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறேன், 50s 60s அந்த காலத்துலேருந்து சொல்கிறேன், 2 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் கலைஞருடைய பலத்தை புரிந்து கொண்டு, கலைஞரை விட அகாடமிக்காக குவாலிஃபைடு இவர் ப்ரொஃபஸராக இருந்தார். ஆனால் அன்பழகன் கலைஞர்கிட்ட வேறு சில சாமர்த்தியங்கள்லாம் இருக்குது, அரசியலுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவை அப்படிங்கிறத உணர்ந்தார். அவர் உணர்ந்துட்டு அவருக்கு அது 2வதாகவே இருந்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அவருக்கு 2வதாகவே இருந்தார். கல்வி அமைச்சராக இருந்தார். கலைஞர் எதுவாக இருந்தாலும் பேராசிரியர் கேட்டு தான் முடிவு பண்ணுவார். 2 பேருக்கும் உள்ள நட்பு ரொம்ப ஒரு அழகான ஆழமான நட்பாக இருந்தது. அவர் புரிஞ்சுக்கிட்டார், தன்னிலே உணர்ந்தார். ஏன்னா படித்தவர். உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நாவலர் நெடுஞ்செழியன் முதல்ல ரொம்ப ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணார். ஓபிஎஸ் தான் நாவலர் 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்தார். 3 முறை இருந்தார். அவரும் முரண்டு பிடிச்சார் கலைஞரோட. அப்புறம் போய் எம்ஜிஆரை சேர்ந்தார், அங்கேயே நம்பர் 2வாக தான் இருந்தார். ஜெயலலிதாட்ட போனார், அங்கேயே நம்பர் 2வாக தான் இருந்தார், அடங்கி போயிட்டார். நடுவில் நாவலர் 4 அடி உருவாக்கினார். இந்த 4 அடி 1989 மயிலாப்பூரில் இதே நாவலர் இண்டிபெண்டாக நின்று 596 ஓட்டு வாங்கினார். நாவலர் த கிரேட் நாவலர் நெடுஞ்செழியன், திமுகவுடைய பில்லர்களில் ஒருவரான நாவலர் 596 ஓட்டு வாங்குறார் மயிலாப்பூரில். ஸோ நம்ம என்ன தான் பெரிய படிச்சிருக்கார். நாவலர் நிறைய படித்தவர், அகாடமிக்காக சொல்கிறேன். அன்பழகனும் படித்தவர். ஆனால் அவங்க 2 பேருமே ஒரு கட்டத்தில் உணர்ந்துட்டாங்க. நாவலர் கொஞ்சம் லேட்டாக உணர்ந்தார், அன்பழகன் உடனே உணர்ந்துட்டார். இது ஒரு அரசியல் தலைவருக்கு ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஜானகி அணியில் தான் இருந்தார். அவர் ஜெயலலிதா போடி நாயக் அவர்களை கண்டெஸ்ட் பண்ணும்போது இவர் வெண்ணிராடை நிர்மலாக்கு அணியில் போட்டியிட்ட வெண்ணிராடை நிர்மலாக்கு பிரச்சாரம் பண்ணவர் இவர். அதுக்கப்புறம் தான் இவர் அதில் சரியான தோல்வி கிடைச்சிது நிர்மலாக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த பக்கம் வந்துட்டார். ஸோ இவர் ஆரம்பத்தில் அணியில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா விசுவாசி ஆகிட்டார்.
விசுவாசி ஆகி இவர் அப்படியே ஜெயலலிதாவோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து நல்ல நேரம் இவருக்கு வந்து சசிகலாவோட தொடர்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவர் கதை வேறு மாதிரி போயிடுச்சு. ஓபிஎஸ் வந்து என்ன எங்கே தப்பு பண்ணிட்டாருன்னா, நீங்கள் என்னத்தான் அரசியலில் பல சூறாவளிகள் அடித்தா கூட விசுவாசிகளை கையில் வைத்திருக்கணும். கலைஞர் வந்து எம்ஜிஆர் பீரியடு முழுக்க அதை 12-13 வருஷம் உள்ள கலைஞரை வந்து மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சார். அசம்பிளி எலெக்ஷனில் சொல்கிறேன் நான். 80 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சார் கலைஞர். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் தொடர்ந்து தோல்விகள், ஆட்சி இழந்தார். ஆனால் கலைஞர் விசுவாசிகளை விடவில்லை. அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இவர் திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறாப்புல ஒரு இமேஜே இவர் ஏற்படுத்தினார் இல்லையா? அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அது ரொம்ப முக்கியம். விசுவாசிகளே நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஒரு தலைவனாக உருவாகணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு விசுவாசிகள் கூட்டத்தை நீங்கள் எப்படி வேணால் மேக்கப் பண்ணலாம். இப்போ எடப்பாடி கிட்ட வருவோம். எடப்பாடி என்ன பண்ணார்னா, விசுவாசிகளை விடாமல் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணார். எடப்பாடி வந்து இந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வந்தார் பாருங்க. சசிகலா வந்து அவரை செலக்ட் பண்ண உடனே எல்லாரையும் அணைச்சி கொண்டு வந்தார். அதுக்காக அவர் நிறைய செலவு பண்ணார் அப்படிங்கிறது நிறைய கதையாக சொல்லுவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்கள். தன்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுனால எப்பயுமே ஓபிஎஸ் தனக்கு வந்து ஆபத்தாக இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள தலைவர்கள் இருக்காங்களே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் நல்லா கவனித்து உங்கள் ஆளுங்க எல்லாரையும் நம்ம பார்த்துக்கப்பா, எல்லாருமே என்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு எடப்பாடி வந்து அதை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டார். அதுக்காக அவர் கோடிக்கணக்காக செலவு பண்ணியிருக்கார். பல கோடிகள் செலவு பண்ணி அந்த 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 கட்சியில் ஒரு 2nd லெவல், 3rd லைன், 4th லைன், கிளை லெவலில் கிளை செயலாளர் உட்பட எல்லாரையும் கவனிக்க சொல்லிட்டார். எல்லாம் அடுத்ததான் அண்ணா எடப்பாடி தான் அப்படிங்கிறப்பல கவனிக்க சொன்னதால் தான் கடந்த தேர்தலில் அவர் பயங்கரமாக தோக்கலை. 70 சீட்டு வாங்கினார். அலையன் சேர்த்து 75, அதிமுக மட்டும் 66 சீட்டு. இது எல்லாமே அவர் நல்லா கவனிச்சாரலாம். அவருக்குன்னு ஒரு பெரிய முகவரி இல்லை, முகம் இல்லை. ஆனால் 66 சீட்டு வாங்கினார். அலையன் சேர்த்து 75. சரியா? அப்போ எடப்பாடி வந்து செலவு பண்ணுறதுல யாருக்கும் சளைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம செலவு பண்ணாத நமக்கு ஒன்றும் பெரிய முகம் இல்லை. ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ தனக்கு முகம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஓபிஎஸ் மாதிரி உட்காந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நிறைய செலவு பண்ணார். ஆனால் ஓபிஎஸ் வந்து வெறுந்தண்ணிலே வெள்ளை எடுக்கிறவர். வெறுந்தண்ணியை மற்ற வச்சு கடைஞ்சிட்டே இருப்போம், வெண்ணெய் தான் பார்ப்போம். அது மாதிரி ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டேங்கிறது நீங்கள் கட்சியில் யாரை வேணால் கேளுங்க. நீங்கள் எந்த செலவும் பண்ண மாட்டேன்னா கட்சிக்காரன் எப்படி உங்கள்கிட்ட ஒட்டுவான்? இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் பிறந்த கிராமம் இருக்குது பாருங்க. அந்த கிராமத்தில் ஒரு கிணறு இருந்தான், பெரிய கிணறான். அந்த கிணறு தண்ணி சூப்பராக வருமா. அந்த கிணத்துலேருந்து நாங்கள் பக்கத்தில் பாசனத்துக்கோ அல்லது குடிநீருக்கோ நாங்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2-3 பார்ப்போம் இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள சந்திக்கவே இல்லையா. அந்த தண்ணிக்கு கூட கொடுக்கறதுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. நிறைய பேர் கொதிச்சு போய் அதெல்லாம் நிறைய பேர் வீடியோவில் சொன்னாங்க. எடப்பாடிக்கு இவருக்கும் ஒப்பிட்டா இவர் செலவே பண்ண மாட்டார். ஓபிஎஸ் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, திரும்ப ஏடிஎம்கேல பிரிஞ்சவங்க எல்லாரும் திரும்ப ஒன்றிணைஞ்சா ஏடிஎம்கே பழைய பலம் பெற்றோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். வந்து இப்போ டிடிவிக்கு அவர் ஒரு கோரிக்கையாக அதுதான் வைக்கிறார். வந்து இப்போ ஒருவேளை ஓபிஎஸ்ஸை வந்து திரும்ப அதிமுகவில் சேர்க்கலை அப்படின்னா அதிமுக ஒரு இழப்புன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக அவரால் ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு நான் நினைக்கல. சப்போஸ் டிடிவியும் அவரோட இருந்தாருன்னா பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். இப்போ டிடிவி வந்து அதை ஓரளவு சமாளிச்சிருவார். ஓபிஎஸ்ஸுடைய பாதிப்பு ஏதாவது ஒரு 2-3 தொகுதியில் வேணால் இருக்கலாம். அதிகபட்சமாக 2-3 தொகுதியில் 10,000 ஓட்டு வேணால் மிஸ் ஆகும். மற்றபடி அவரால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாப்புல தெரியல. அவர் அப்படிலாம் செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை வச்சுக்கல அவர். அதனால் அவர் வந்து இப்போ உரிமை மீட்பு குழுன்னு வச்சுருக்காரு என்று அது ஒரு அமைப்பாக ஸ்ட்ரென்த்தாக இல்லை அது. அதனால் வந்து அவர்கிட்ட வந்து ஒன்றும் பெரிய கேடரும் இல்லை, செலவும் பண்ண மாட்டார். அவருடைய இழப்புங்கிறது இந்த எலெக்ஷனில் வந்து ஒன்றுமே தெரியாது. 3ஆம் பிறை மாதிரி அது ஒன்றுமே காணா போயிடும், தெரியவே தெரியாது. அதனால் ஏடிஎம்கே பொறுத்தவரை அது அவங்க தெரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும்போது எடப்பாடிக்கு தெரியுமில்ல, இவரால் என்ன நமக்கு பாதிப்புன்னு தெரியுமில்ல, இவரால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் அவரை வந்து கண்டுக்காமல் விட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னா, இப்போ வேறு எங்கேயும் போக முடியல, அவர் தனியாகவும் நின்று ஜெயிக்க முடியல அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் வந்து ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கையோட ஒரு இறுதி அத்தியாயம்னு சொல்லலாமா? இல்லை, ஓபிஎஸ் உடைய அரசியல் அத்தியாயத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு இறுதி அத்தியாயம் மாதிரி தான் நானும் அப்படி தான் பார்க்குறேன். அவருக்கு வேறு ஆப்ஷனும் என்னன்னு தெரியல.
அப்புறம் வயசாகிடுச்சு அவருக்கு. ஆல்ரெடி அவர் 74 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இனிமேல் அவர் வந்து புதுசாக ஒரு அரசியல் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம் அவருடைய மென்டாலிட்டிக்கு. அதாவது ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய அம்மன் பக்தர். அவர் நிறைய கோயில்களுக்கு போவார். அவர் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் அவர் செஞ்ச தவறுக்கு விடை கிடைக்கும். அதாவது திருமூலர் வந்து திருமந்திரத்தில் ஆசை எருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமின்கிறார் திருமூலர். ஆசையை அறுத்து விடு. ஈசனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஆசையை அறுத்து விடு. அதுவே ஒரு ஆசையா பற்று வந்துடும். அந்த பற்றோடு வைக்காதங்கிறாரு. இது வந்து யார் படித்தாலும் படிக்கிட்டாலும் ஓபிஎஸ் படிக்கணும். இந்த பேராசை தான் அவரை அழிச்சுது. தனக்கு வந்து அந்த தகுதி வந்துருத்துன்னு அவரே நினச்சிக்கிட்டு பண்ணது. அதில் இந்த பாட்டை அவர் அவசியம் படிக்க வேண்டியது. படித்து தெளிவடையணும். தெளிவடைஞ்சால் அவர் அமைதியாக இருப்பார். வணக்கம்.